ஹை, குழந்தைய கராத்தே கிளாஸில் சேர்த்த பிறகு பேரண்ட்ஸ் பண்ணுற காமனான 5 மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்ப்போமா? மிஸ்டேக் நம்பர் 1, அட்டண்டன்ஸை சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது. கராத்தே கிளாஸ் சேர்ந்த புதுசில் 100% அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் அடிக்கடி ஸ்லோவாக அவங்க அடிக்கடி லீவ் போட்டாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, பெல்ட் வாங்கினா போதும்பா அப்படின்னு நினைக்காதீங்க. பெல்ட்டு கராத்தேல ஒரு அச்சீவ்மெண்ட் தான், பட் அதை தாண்டி டிசிப்ளின், ஃபோக்கஸ், செல்ஃப் கண்ட்ரோல் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 3, உங்கள் குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. ஹே, அவன் பிளாக் பெல்ட் வாங்கிட்டான், நீ இன்னும் ப்ரௌன் பெல்ட்டில் இருக்க, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு குழந்தையோட லேர்னிங் ஸ்டைலும் ஸ்பீடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 4, வெரி இம்பார்ட்டண்ட், வீட்டில் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுன்னு ஒரு பேரண்ட்டாக நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது. டெய்லி மினிமம் 30 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு குழந்தை வீட்டில் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டெக்னிக்ஸ் ஞாபகம் இருக்கும், கராத்தேல இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 5, ஃபைனல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், எனக்கு கராத்தே கிளாஸ் போதும்னு சொன்னால் உடனே நிறுத்தாமல் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை.